வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பேரில் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 4 நாள் 5 நாளில் 20 மில்லியன் ஃபாலோவர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு அந்த அக்கௌண்ட்டு. நாட்டில் வேலை இல்லாதவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து இப்போ இந்த பார்ட்டியை தொடங்கியிருக்காங்க. அபிஜித் அப்படிங்கிறவன் தான் அந்த பார்ட்டியுடைய ஹெட்டு அப்படின்னு சமூக வலைதளத்தில் பகிரப்படுது. ஆக்சுவலாக ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய பொறுப்பாளராக இருந்தவன் தான் அபிஜித். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த முயற்சிக்கு பின்னணியில் ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாரு அப்படின்னு பாஜக காரங்க சந்தேகப்படுறாங்க. இன்ஸ்டாகிராமில் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்களா? 2029 பிஜேபியை வீழ்த்த போது சிஜேபி அப்படின்னு சில பேர்லாம் உருட்டிக்கு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இருந்தால் மக்கள் வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? எனக்கு புரியலை. இப்போது இன்ஸ்டாகிராமில் பிஜேபியை விட காங்கிரஸுக்கு தான் அதிக ஃபாலோவர்ஸு. பிஜேபிக்கு 9 மில்லியன், காங்கிரஸுக்கு 13 மில்லியனுக்கு மேலே. அப்போது காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்திருக்கணும். எதுக்காக லாஸ்ட்டு 3 பொது தேர்தலில் மரணடி வாங்கினாங்க காங்கிரஸு? இன்ஸ்டாகிராமில் காங்கிரஸுக்கு தானே ஃபாலோவர்ஸ் கூட, காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்கணும். ஏன் காங்கிரஸ் படுதோல்வியை சந்திச்சாங்க? அப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் விஷயமே இல்லை. தேவையில்லாமல் மீடியாக்கள் தான் இந்த சிஜேபிக்கு ஹைப் கொடுக்குறாங்களே தவிர அவங்களாம் டம்மி பீஸ் தான். 10 ஓட்டு வாங்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்புறம் எதுக்காக நீ பேசுகிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இந்த சிஜேபி ஐடியாவுக்கு பின்னாடி பல சதிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் தொடர்ந்து இதை பற்றி நான் பேசுகிறேன். இன்ஸ்டாகிராமில் இந்த சிஜேபியுடைய ஃபாலோவர்ஸில் இந்தியாவிலேருந்து ஃபாலோ பண்ணவங்க வெறும் 9% தானா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துருச்சு. வெறும் 9% பேர் தான் இந்தியாவில் இருந்து ஃபாலோ பண்ணுறவங்க. மீதி எல்லாமே அவுட் சைடு இந்தியா. அதில் பாகிஸ்தானே 49%, அமெரிக்காவிலேருந்து 14% பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. பங்களாதேஷ்லேருந்து 14%. இதுதான் நான் சதியாக இருக்குமோன்னு நான் சொல்கிறேன். அடுத்து நார்த்தில் ஒருத்தர் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பேரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் செய்யப்பட்டு யாரோ ஒருத்தங்க இவரை அந்த குரூப்பில் சேர்த்ததாக சொல்லியிருக்காரு. அப்போது ரொம்ப வேகமாக இந்தியா முழுவதும் இது மாதிரி வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ணி ஜென் சி தலைமுறையை அதுக்குள்ளே கவர்ச்சியை காட்டி அதுக்குள்ளே இழுத்து போராட தூண்டுற ஒரு கும்பலாக இருக்குமோ இது? அமைதியாக இந்தியா போய்க்கு இருக்கு, அதனுடைய பயணத்தை தொடர்ந்துக்கு இருக்கு. இதில் அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்துடணும், அமைதியாக இருக்கக்கூடாது இந்தியா அப்படிங்கிறதுக்காக ஒரு சதி வேலை நடக்குதோ அப்படின்னு சந்தேகம் பலருக்கு உருவாயிருக்கு. ஸோ இதுக்காக தான் இப்போது என்ன மாதிரி நிறையா பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, இது நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த சிஜேபி ஐடியாவுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதனுடைய மாஸ்டர் மைண்ட் யார், இவர்களுடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தூக்கி போடணும். இது தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள்லாம் இப்போ வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அபிஜித் இருக்கான்ல, சிஜேபியுடைய ஹெட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறான்ல, அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? மத்திய கல்வி அமைச்சரை நீக்கணும், இது எங்களுடைய ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கான். மத்திய கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் இருக்கார். அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க போகிறாங்க. மோடி ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாரு. கேபினட் ரீஷஃபிள் நடக்க போகுது கூடிய விரைவாக. அதில் கல்வி அமைச்சர் பொறுப்புக்கு புதுசாக வேற ஒருத்தங்களை போட போகிறாங்க. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ இந்த சிஜேபி என்ன பிளான் பண்ணுறாங்க தெரியுமா? இவனுங்க சொல்லி தான் மத்திய அரசாங்கம் அடிபணிஞ்சிருச்சு, கல்வி அமைச்சர் மாற்றப்பட்டுட்டாரு, இது சிஜேபிக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மீடியாக்கள் ஹைப் பண்ணி இப்படி ஒரு பெரிய ஒரு நாடகம் நடைபெற இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ அந்த வலையிலெல்லாம் பொதுமக்கள் விழுந்துடக்கூடாது. நாட்டுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இதன் பின்னணியில் இயங்கிக்கு இருக்குது. அது மட்டும் கன்ஃபார்மு. கூடிய விரைவாக வசமாக சிக்குவானுங்க. இப்போது இந்த சிஜேபிக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு பெரிய குரூப் ஒன்று உருவாயிருக்கு. இண்டி கூட்டணி கட்சியை சேர்ந்த முக்கிய பிரபலங்கள் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கனிமொழி அக்காலாம் பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க. நாட்டுக்கு ஏதோ சொல்ல வராங்க இந்த சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துருக்காங்க. பிரகாஷ்ராஜ் இந்த பிராண்ட் அம்பாசிடராகவே மாறிட்டார். ஒரு ப்ராடக்ட்னா அதை பிரபலப்படுத்த பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அது மாதிரி சிஜேபிக்கு பயங்கரமாக பில்டப் கொடுத்துருக்காரு பிரகாஷ்ராஜ். இது மாதிரி ஒரு பெரிய குரூப்பே உருவாயிருக்கு. எல்லாமே எக்ஸ்போஸ் ஆவாங்க கூடிய விரைவாக. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.